இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு உலகம் முழுவதும் தொடங்கியுள்ள நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொழிலாளர்களுக்காக சிறப்பு இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் விவரங்களை அங்கிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் நிவேதிதா ஆனந்தன். உலகெங்கும் வருடா வருடம் இஸ்லாமியர்களால் ஒரு மாதம் கடைபிடிக்கக்கூடிய புனித ரமதான் நோன்பை முன்னிட்டு அமீரகத்தில் பல சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரமதான் மாதத்தின் முதல் நாள் நோன்பை முன்னிட்டு பிரத்யேகமாக அமீரகத்தின் மிகப்பெரிய பள்ளிவாசலான அபுதாபியில் உள்ள ஷேக் ஜாயத் பள்ளிவாசலில் தொழிலாளர்களுக்கென சிறப்பு இஃப்தார் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு ஷேக் ஜாயித் பின் சுல்தான் அல் நஹ்யான் அவர்களின் மரபை பின்பற்றும் வகையில் பல வருடங்களாக இந்த தொண்டு முயற்சி நடைபெற்று வருகிறது. இந்த சிறப்பு இஃப்தார் நிகழ்ச்சிக்காக பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள பகுதியில் சுமார் 15க்கும் மேற்பட்ட குளிர் சாதனங்கள் பொருத்தப்பட்ட கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கூடாரத்திலும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு நோன்பு திறக்க வழிவகுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒரு நாளைக்கு சுமார் 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த சிறப்பு இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கென சிறப்பாக அமீரகத்தின் ஆயுதப்படை அமைப்பிலிருந்து 10,000 கிலோ எடையுள்ள இறைச்சி, 10,000 கோழிகள், 1000 கிலோ எடையுள்ள காய்கறிகள், 6,000 கிலோ எடை கொண்ட அரிசி இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. கோடை காலத்தில் வரும் இந்த ரமதான் நோன்பை முன்னிட்டு இஃப்தார் நோன்பு திறக்கும் தொழிலாளர்களுக்கென ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பல ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வரும் இந்த தொண்டு முயற்சியில் சென்ற ஆண்டு 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் என்றும் இந்த ஆண்டு அதன் எண்ணிக்கை 6 லட்சத்தை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா ஆனந்தன்.